ஆமென். நம்ம இன்னைக்கு கூட ஒரு வேதத்துல ஒரு பகுதியை நாம வாசிக்கலாம். Gospel of Saint John, ஹல்லேலூயா. 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கையற்று கூனி குறுகி உடைந்து போயிருக்கிற மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற காரியத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். முதல்ல மரியாளுக்கு, மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அந்த 20ஆம் அதிகாரத்துல 14, 15, 16 வசனத்துல நீங்க படிக்கும் போது யூ கேன் நோ தட். ஆஃப்டர் தட் மகதலேனா மரியாளுக்கு இண்டிவிஜுவலா வெளிப்படுத்தினவர் 19ஆம் வசனத்துல பார்க்கும்போது அங்க என்ன நடக்குதுங்க? வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். அதே போல 26ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். அடுத்து 21ஆம் அதிகாரத்துல when they were going to மீன் பிடிக்க போலான்னு பேதுரு கூட போகும்போது Jesus shows himself, தன்னை அவர் என்ன பண்றாருங்க? தன்னை வெளிப்படுத்துகிறவராய் தன் வந்து அவர்களோடு பேசி அவர்கள் சமாதானத்தை கொடுத்து நம்பிக்கை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு கூட this God, the God whom we serve, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து is the God of hope. ஆமென். நமக்கு நம்பிக்கை. யோசிச்சு பாருங்க, நம்முடைய இந்த சீஷருடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. 3.5 வருஷம் they were happily going with Jesus. அவர் போகிற இடத்துக்கெல்லாம் போனாங்க, அவர் தங்குற இடத்துல தங்குனாங்க. they were doing ministry like Jesus. நீங்க லூக்கா 10:19 லூக்கா 10ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது Jesus gave them the authority. அவர்களும் போய் இயேசுவை போல அற்புதங்களை செய்தாங்க. so these things they were happy, ரொம்ப கொண்டாடி கொண்டிருந்தாங்க. பட் ஆல் ஆஃப் a sudden இயேசுடைய மரணம் சம்பவிக்கிறது. so Jesus was predicting as planned by God. அவர் சிலுவைக்கு போகணும், மரிக்கணும், ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தது. it was planned, it was predestined by God for Jesus. Amen. so இந்த ஒரு மரணமும் இந்த பிரிவும் இந்த சீஷர்களால ஏற்றுக்கொள்ள முடியல, அவர்களால தாங்கிக் கொள்ள முடியல. they thought எங்க நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. that's the reason. நீங்க அவங்க என்ன பண்ணாங்க? யூதர்களுக்கு பயந்ததுனால வீட்டுக்குள்ள என்ன பண்ணாங்க? புகுந்து அவர்கள் கதவை சாத்தி கொண்டு இருந்தார்கள். they just were fearing for the Jews because their hope, their belief all died when Jesus died on the cross. they didn't know what to do. Amen, hallelujah. அவர்கள் நினைச்சாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. நீங்க லூக்கா 24ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது யூ see ரெண்டு பேர் என்ன பண்றாங்க? எருசலேமில் இருந்து அவங்க எம்மாவூருக்கு கடந்து போகும்போது Jesus shows himself in the midst of them. அவர்கள் இயேசுடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டு போறாங்க. சடன்லி அவர்கள் நடுவில் அவர் பேசுறாரு. ஏன் துக்க முகம்? இட் மீன்ஸ் they were sorrowful. துக்க முகமா இருந்தாங்க, துக்கத்தோட இருந்தாங்க அவங்க. சோ இங்க பயத்தோட இருந்தாங்க, துக்கத்தோட இருந்தாங்க, ஏமாற்றத்தோட இருந்தாங்க. மகதலேனா மரியாள் அழுது கொண்டது. they were in tears. hallelujah. நீங்க அதே 20ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது 21ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஆண்டவருடைய அழைப்பை விட்டுட்டு they went to their old lifestyle. மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. Amen, because they didn't know what to do. பட் லூக்கா 26ல படிச்சீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய நம்பிக்கைய பாருங்க. லூக் 24ல படிக்கும் போது you see there is one scripture. அப்ப என்ன பண்றாங்க? கீழே அப்பா என்ன சொல்றான் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தா. நம்முடைய பிரதான ஆசாரியர் அதிகாரிகளும் அவர் மரண காக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்பார் என்று
மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அப்ப என்ன சொல்றாங்க? எங்க நம்பிக்கை போயிருச்சு. Hallelujah. We have lost everything. Our hope has died, gone. எங்க கூட இருக்கிறவங்க சில போய் பார்த்தாங்க, கல்லறையில அவருடைய உடல் இல்ல, அவர் உயிரோடு எழுந்ததா சொல்றாங்க. பட் we don't know what has happened. So இதே போலதான் somebody is there, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு, if you have lost your hope, நம்பிக்கை இழந்தவர்களாக, if you are living with fear for, ஏதோ ஒரு பயத்தோட நீங்க இருக்கிறீங்களா, கண்ணீரோட நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, உங்க நம்பிக்கை அற்று மகதலேனா மரியாளுக்கு அதுதான். she was so close with Jesus. இயேசு அவகிட்ட 7 பிசாசுகளை துரத்தினாரா. she followed Jesus. இப்ப யாரை நான் ஃபாலோ பண்றது, நான் எங்க போகிறது கலக்கத்துல தான் she was ready, willing to die. கல்லறைகிட்டே விழுந்து கிடந்தா. எல்லாரும் தயங்கும் போது இருட்டோட கல்லறைகிட்ட வந்தா. God gave her hope. தனக்கு அவள் தேடி வந்ததை நினைச்சு இயேசு என்ன பண்ணார்? அவளுக்கு தரிசனமாகிறாரு. அடுத்து வீட்டுக்குள்ள பயந்து பதுங்கி இருக்கிற இவர்களுக்கு இயேசு தரிசனமாகிறாரு. தரிசனமாகி அவள் சொல்றார், பயப்படாதீங்க, be in peace. அப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு எதை குறிக்கிறதுனா, நீங்க பயத்தோட இருக்கிறீங்களா, நம்பிக்கை இழந்து இருக்கிறீங்களா, கலக்கத்தோட இருக்கிறீங்களா, சோர்ந்து போயிருக்கிறீங்களா, God is going to show himself. உங்கள் நடுவுல அவர் வெளிப்பட போகிறாரு. ஏன்னா we don't serve a dead God. ரெவலேஷன் 1ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அதுல சொல்லும், இயேசு சொல்லுவார், யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு, இதோ மரித்தேன், இதோ நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். Amen. I am alive. நான் மரித்தது உண்மைதான். Now I am alive forevermore. நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை கரங்களில் உடையவனா இருக்கிறேன். அவர்கள் கிரியைத்தக்க பலனை கொடுக்க நான் வருகிறவனா இருக்கிறேன். This is the hope God gives. எனக்கு உங்களுக்கு நம்பிக்கை. These are the words of hope. Jesus is not dead, he is alive. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர். Amen. ரோமர் 8:11 படிச்சீங்கன்னா அது சொல்லும், கிறிஸ்துவை மரித்தோடு எழுப்பினவர் எங்க இருக்கிறாருங்க? Now is living inside of you. அவர் எங்கேயோ இல்ல, he is risen. தேவ தூதர்கள் சாட்சி கொடுப்பாங்க, அவர் he is risen. அவர் உயிரோடு எழுந்திருக்கிறாரு. சோ உயிரோடு எழுந்தவர் என்ன பண்றாருங்க? உங்களுக்கு நம்பிக்கை அற்று இருந்தாங்க டிசைபிள்ஸ். ஒரு கூட்டம் சொல்லும், நாங்க எங்களுக்கு இஸ்ரவேலை இவர் தான் மீட்க போகிறார் நம்பி இருந்தோம். Now the hope is lost. மகதலேனா மரியாளை கேட்டா சொல்லுவா, நான் இவரை தான் நம்பி இருந்தேன், எனக்கு உலகத்துல எந்த ஆசையும் கிடையாது இயேசுவை தவிர. Now he is dead, what I am going to do? சீஷர்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அற்புதங்களை செய்ய வைத்த, இப்ப நாங்க என்ன பண்றது? He is dead already. அவங்க எல்லாம் நினைச்சாங்க is going to be with us, but as predicted by God, as predicted by scriptures, இயேசு மரித்தார். பட் பாதாளம் அவரை பிடித்து வைக்க முடியல, மரணம் அவரை கட்டி போட விழியிலையா, அவர் உயிரோடு எழுந்தாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்லுவார், யோவான் 14ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது அதுல he gives an hope. என்ன நம்பிக்கை கொடுக்கிறாருங்க? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்ள. ஆண்டவர் அங்க கூட அன்னைக்கு he showed himself நம்பிக்கையற்றவர்களுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நான் மறுபடியும் வருவேன் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு. நம்பிக்கை இல்லாம நீங்க வாழக்கூடாது, வாழணும். Jesus is your hope. Just believe in him. அவர் மேல முழு நம்பிக்கையா இருங்க. see,
இந்த யோவான்ல எல்லாம் படிச்சீங்கன்னா இந்த ரெசரக்ஷனுக்கு nobody knew what is going to happen. ஆனா இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? God has already said these things. எழுதப்பட்டாச்சு. அவர் உயிரோடு எழுந்தது எழுதப்பட்டாச்சு. ஆமென். எப்படி தரிசனமானார் எழுதப்பட்டாச்சு. ஹalleluya. அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது எழுதி இருக்கிறது. He is going to come soon. இந்த இயேசு எப்படி பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதே போல அவர் திரும்பி வரப்போகிறாரு. கலங்காதே, திகையாதே. அவர் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டாரு. Hope in the Lord. உங்க பிரச்சனைகள், உங்க போராட்டம் எல்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. Even the disciples had. இயேசு மரித்து உயிரோட எழுந்த பிறகு they had problems. persecution இருந்துச்சு, கஷ்டம் இருந்தது, கண்ணீர் இருந்தது, பயம் இருந்தது. பவுல கல்லெறிஞ்சாங்க, ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொண்டாங்க, யாக்கோபை வெட்டி சிறை சேதம் பண்ணாங்க. Hallelujah. Things happened, but they hoped in the Lord, the coming of the Lord. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுங்க. They hoped on God, the unseen God. ஸ்தேவானுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. ஸ்தேவான் believed and walked in faith. அவன் மரிக்கும் போது he saw Jesus standing at the right hand of the throne of God. He gave him hope. அவன் மரண நேரத்துல கூட அவன் நம்பிக்கை கொடுத்தாரு. Do you think if God could do so much such a great things உங்களுக்கு அவர் செய்யாம இருப்பாரா? நிச்சயமா செய்வாரு. ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க. The devil is a liar. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவா இருக்கிறான். அவன் சொல்லுவான், பல காரியங்களை சொல்லுவான், உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதபடி செய்வான். உங்களுக்கு ஒண்ணு, when you are sick, when you are frustrated, when you are depressed, அவன் சொல்லுவான், இல்ல உன் நம்பிக்கை என்னாச்சு, உன் faith என்னாச்சு, இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. எம்மாவூருக்கு போன 2 பேருக்கு சொன்னது நடந்தது போல அவங்க பேசி கொண்டது போனது நம்பிக்கை போச்சே. எங்க நம்பிக்கை போச்சே. You want to go and settle back in எம்மாவூருக்கு போயிடலாம். எம்மாவூர்ல இருந்து இஸ்ரவேல் எருசலேமுக்கு வந்த because of Jesus, because of the faith, because of his grace. இப்போ எதுவுமே எனக்கு இல்லைன்னு சொல்லி they were going to backward. ஆண்டவர் இயேசுக்கு அது விருப்பம் கிடையாது. கலப்பையில கை வச்சுட்டீங்கப்பா, I am still alive. நான் உங்களை மறக்கல. I am உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்து இருக்கிறேன். I am watching over you. இயேசு அவர்களை கவனிக்காம இருந்தா he wouldn't have shown himself. அப்ப இந்த நேரத்துல remember, God wants to show, God will show himself. Jesus will show himself if you hold on to the faith. If you hold on to that hope, he will show himself. Bible is not ஏதோ ஒரு கட்டு கதை இல்லைங்க. It's the word of God. உங்களை மறந்துட்டாருன்னு நினைக்காதீங்க, ஒதுக்கிட்டாருன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் பின்மாற்றத்துக்கு போகிறதுக்கு காரணமே they have lost hope. அவங்க நம்பிக்கை இழந்து போயிருக்கு. That's the reason they try some other ways. But still God is seated on the throne. He knows you by name. உங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். He knows everything, in and out. அதனால கலங்காதீங்க, திகைக்காதீங்க. Your God is watching over you. He will show himself at the right time and the right day. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. Hope in the Lord. Wait on the Lord. அவர்களுக்கு மகிமையான காரியங்களை அவர் செய்வார். Amen. Still you are in the mind of God. உங்களை நினைச்சுதான் அவர் சிலுவைக்கு போனாரு. He died for you, remembering your name on the cross. உங்களுக்காக தான் அவருடைய ரத்தத்தை சிந்தினாரு. உங்களுக்காக தான் உயிரோட எழுந்தாரு. It's not to someone, it's for you. அதை நினைச்சு பாருங்க, சொல்லுங்க, எனக்காக மரித்து எனக்காக உயிரோட எழுந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. He knows all your struggles and pain.
உங்களுக்கு நன்மை செய்ய அவர் காத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. May God bless you. God be with you. இந்த கிருபையுள்ள வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை நம்பிக்கை கொடுத்திருக்கின்ற நான் விசுவாசிக்கிறேன்.